الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு எங்களுக்கு அதிகமான நிஅமத்துகளை செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்திருக்கின்ற அனைத்து நிஅமத்துகளையும் நாம் நிஅமத்தாக விளங்கி இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுவினுடைய அனைத்து நிஅமத்துகளும் அது நிஅமத்தாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அமானத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகள் அது அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பம் அது அமானிதமாகவும் இருக்கிறது. அமானிதம் என்று வந்தா எங்களுக்கு படுற மாதிரி அந்த பொருளை பாவிக்க முடியாது. அல்லாஹ் கண்ல பார்வையை தந்திருக்கிறான். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தாக நாம் அனைவரும் விளங்கி இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹுவினுடைய நிஅமத் என்பதை போல இது அல்லாஹ் எங்களிடத்தில் தந்திருக்கின்ற ஒரு அமானத். அதனாலதான் நாங்க நினைக்கிறதையெல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். செல்வம் அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிற நிஅமத் என்பதை போல இது அமானிதம். அதனால தான் நாங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு செலவழிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற எல்லா நிஅமத்துகளுமே அது நிஅமத்தாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அமானிதமாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான். புள்ள பாக்கியம் மிகப்பெரிய நிஅமத்தாக நானும் நீங்களும் விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் எங்கட கரங்கள்ல தந்திருக்கின்ற எங்கட புள்ளகள் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகள் என்பதை போல இது அமானிதம்.
நாங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு புள்ளகளை வளர்க்க இயலா. நாங்க நினைக்கிறதை எல்லாம் அந்த புள்ளகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ரப்பு எங்கட கையில தந்திருக்கிற அமானிதம், அந்த புள்ளகளை ரப்பு எதிர்பார்க்கிற மாதிரி தான் வளர்க்கணும். அவன் எதிர்பார்க்கிறதான் அந்த புள்ளகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்னல் வலத அமானத்துன் இந்த வாலிதை, புள்ளகள் உம்மட வாப்பட கையில் இருக்கிற அமானிதம். வகல்புஹு தாஹிர் ஜௌஹரத்துன் நபீஸா, அந்த புள்ளையினுடைய கல்வி இருக்குதே, இது பெருமதியான மாணிக்கம். ஃபைன் உவிதல் கைர் வஉல்லிம நஸஅ அலைஹி வஸஇத ஃபித் துன்யா வல் ஆகிரா. அந்த புள்ளகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கப்பட்டால், நல்ல பழக்கங்கள் காட்டப்பட்டால், அந்த புள்ளகள் நல்லவர்களாக வளருவாங்க. துனியால ஆகிரால அவங்க வெத்துவாங்க. அவங்களுக்கு மோசமானது சொல்லிக் கொடுக்கப்பட்டால், கேட்க பார்க்க ஆள் இல்லாம அவங்கள விட்டுருவோம் என்று இருந்தா, அவங்கள ஃப்ரீயா வளர உடனும், அவங்களுக்கு எதையும் திணிக்க கூடாது, அவங்கள அவங்கள ஸ்டைல வளர உடனும் அப்படின்னு உற்றுவோம் என்றிருந்தா அவர்கள் மோசமானவர்களாக உருவாகுவார்கள். துனியாலையும் ஆகிராலையும் தோற்று போவாங்க, நஷ்டவாளியாக மாறுவாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட புள்ளகளுக்கு நாங்க எதை சொல்லிக் கொடுக்கணும், எதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எங்கட புள்ளகளை அவங்கள கல்வி இருக்குது பரிசுத்தமானது. நாங்க எதை அந்த கல்வில போடுறோமோ அந்த கல்வில அது ஆழமாக பதியுது. எங்கட உங்களோட எல்லாரோட புள்ளகளுக்கும் அந்த கல்வில சுத்தமானது போடப்படணும், வெளிச்சம் போடப்படணும். கல்வி வெளிச்சம் இல்லைண்டா அவர்களால் ஒரு நாளும் நேரான பாதையில போக இயலா. நாங்க எங்கட புள்ளகளுக்கு எதை கொடுத்தீங்கிறோம், எதை படிச்சு கொடுத்தீங்கிறோம், என்ன பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், பாடம் படிக்கிறதுக்காக எங்க அனுப்புறோம்? கண்ணியமானவர்களே, நிதானமா அனுப்பணும், யோசனையோட படிச்சு கொடுக்கணும், யோசனையோட பாடம் சொல்லிக் கொடுக்கணும். எங்கட நானா அங்கதான் அனுப்பினாரு, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அங்கதான் அனுப்புறாங்க, எங்கட மேல் வீட்டுல உள்ளவங்க அந்த வழியில தான் அவங்களோட புள்ளகளை அனுப்பினாங்க. அதனால நாங்களும் அதே வழியில அனுப்புறோம், அதே இடத்துக்கு அனுப்புறோம். அங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க, எந்த பிள்ளைட கல்வில என்ன பதியுது, இதை யாரும் ஆய்வு செய்யறதில்லை. நிறைய பேர் இதை அலட்டிக் கொள்றதில்லை. கண்ணியமானவர்களே, இதை அலட்டிக் கொள்ளாம இருக்க இயலா. நானும் நீங்களும் பார்க்க வேண்டியது இது. ஏந்த பிள்ளைட கல்வில என்ன விதைச்சிருக்கிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு பிள்ளையும் பிறந்த உடனே வளர்ந்து வாராங்க, அவங்கள கல்வில வெளிச்சம் போடப்படணும். முதலாக எங்கட புள்ளகளுக்கு நாங்க எதை படிச்சு கொடுக்கணும்? புள்ளகளுக்கு மட்டும் இல்ல, நாங்களும் இதைத்தான் படிக்கணும், நாங்களும் இதைத்தான் படிக்கணும். இன்னைக்கு நிறைய படிச்சுக்கிறோம், துனியால நிறைய பாடம் படிச்சுட்டோம், நிறைய கலைகளை படிச்சிருக்கிறோம், எங்கட புள்ளகள் ஏராளமா படிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாததை எல்லாம் செய்யறாங்க. ஆனா அடிப்படையானத படிச்சிருக்கிறாங்களா?
நானும் நீங்களும் மௌத்தாகுவோம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எல்லாரும் மௌத்தாகிறாங்க. மௌத்தாகினவங்க கபர்ல வைக்கப்பட்டாங்க. அந்த கபர்ல சில கேள்விகள் இருக்கிறேன். மன் ரப்புக வமன் நபியுக, உங்களோட ரப்பு யார், உங்களோட நபி யார், உங்களோட வேதம் என்ன? கண்ணியமானவர்களே, எங்களோட 2வது வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அந்த கேள்வியை கொண்டுதான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம யாருக்கும் அடுத்த கட்டம் போக இயலாம். எனவே இந்த முதல் வாழ்க்கையில நானும் நீங்களும் முதல் படிக்க வேண்டிய பாடம் அதுதான். நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம் அதுதான். எங்கட புள்ளகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் அதுதான். முதலாவது அல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் தெரியும், ரப்ப தெரியாது, அல்லாஹ்வை பத்தி தெரியாது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சுற்றி வளர்ந்த அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் இதுதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னுடைய சிறு பிராயம், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகனே சில விடயம் சொல்லித்தாரே. இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாக், இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். அந்த நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உடைய வயது 7 அல்லது 8 வயது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஏதாவது தேவண்டா அல்லாஹ்ட்ட கேளுங்க. சாப்பாடு வேணுமா, வாகனம் வேணுமா, வீடு வேணுமா, விளையாட்டு சாமான் வேணுமா, இனிப்பு வேணுமா, மனைவி வேணுமா, அல்லாஹ்ட்ட கேளுங்க. யாருக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது? குடும்ப பொறுப்புதாரிக்கல்ல, திருமணமாகி பல குழந்தைகள் தகப்பனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இல்லை இது. 7 வயசு பிள்ளைக்கு படிச்சு கொடுத்த பாடம். கண்ணியமானவர்களே, இந்த காலத்துல ஒரு வாப்பா அவரோட 6-7 வயசு பிள்ளைய உட்கார வச்சு ஏதாவது வேணும்டா அல்லாஹ்ட்ட கேளுங்கண்டா சுத்தி இருந்து பாக்குறவங்க சிரிப்பாங்க. இந்த பிள்ளைங்க கலக்கிற கதையா இது? இந்த பிள்ளைக்கு இது விளங்கவா போகுது? உலகமே விளங்குது, ஏன் அது விளங்காது? அந்த பிள்ளைக்கு போன் விளங்குது, கம்ப்யூட்டர்ல உள்ளதெல்லாம் விளங்குது, வாப்பாக்கு செய்ய முடியாததை எல்லாம் 5 வயசு புள்ள செஞ்சு முடிக்கிறாரு. ஏன் அல்லாஹ்வை பத்தி விளங்கலாம்? அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்கிறதுக்கு மட்டும் நாங்க காலம் வச்சிருக்கிறோம். சின்ன புள்ளகளுக்கு அதையெல்லாம் எதுக்காக கஷ்டப்படுத்தி நாங்க திணிக்கணும்? வளர்ந்து வந்து படிச்சு கொள்ளட்டும். கண்ணியமானவர்களே, எங்களை நாங்க ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் முதல் வளர்ந்து வார, உருவாகி வார எங்கள சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் அல்லாஹுவை பற்றிய பாடம். இத சொல்லிக் கொடுத்த, இத படிச்ச யாரும் வீணாகல்ல. 5 வருஷம் கழியுது. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தனது தாயின் சகோதரி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவர். அங்க போய், சாட்சி இன்றைக்கு நான் உங்களோட வீட்டுல தங்க போறேன், எங்கட புள்ளகளும் போற சாட்சி வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு, உம்மம்மா வீட்டுக்கு, வாப்பம்மா வீட்டுக்கு. ஸ்கூல் இல்ல, ஸ்கூல் லீவுண்டா போவாங்க தங்கி வாரதுக்காக. எதுக்காக போறாங்க?
விளையாட அங்க ஆள் இருக்குது, அங்க கம்ப்யூட்டர் இருக்குது, அங்க டிவி இருக்குது. கண்ணியமானவர்களே, சாட்சி மகனை பார்த்து கேட்டாங்க, எதுக்காக வாப்பா இன்றைக்கு இங்க தங்க போறீங்க? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் இங்க தங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு நேர தொழுகை எப்படின்றத பார்த்து படிக்க போறேன். 12 வயசு குழந்தைக்கு இருந்த உணர்வு கல்வில போட வேண்டியது போடப்பட்டா புள்ளகள் இப்படிதான் உருவாகுவார். அவங்க சருக மாட்டாங்க, அவங்களுக்கு பின்னுக்கால விரட்ட தேவையில்ல. இன்னைக்கு முழு சமூகமும் எப்படி புள்ளகளை பாதுகாக்கிறேன்னு தெரியாம தள்ளாடுறோம். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்ற வித்தியாசம் இல்ல, எல்லா புள்ளகளும் சருகி போறாங்க. வெளிச்சம் உள்ளவர்கள் ஒரு நாளும் சருக மாட்டாங்க. கல்வில நாங்க போட வேண்டியதை போட்டா ஒரு நாளும் அவர்கள் வெளிதவர மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, இதுல தவறு செஞ்சிருவோம் என்று இருந்தா அதுக்கு பிறகு நாங்க 24 மணி நேரமும் எங்கட புள்ளகளை கண்காணிச்சு கொண்டிருந்தாலும் அவங்க எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள, அவங்களே அவங்கள கட்டுப்பாட்டு வைக்க மாட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட புள்ளகளுக்கு நாங்க முதல் கல்வில போட வேண்டிய பாடம் அல்லாஹ்வை பற்றிய பாடம். இன்னைக்கு எங்களுக்கும் தெரியும் அல்லாஹ்வை பத்தி, எங்கட குடும்பத்துக்கு தெரியும் அல்லாஹ்வை பத்தி. எங்கட புள்ளகளுக்கு நாங்க அதை பத்தி சொல்லிக் கொடுக்க நாங்க யோசிச்சே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், உங்களோட நபி யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள பத்தி நாங்க படிக்கணும். எங்களோட புள்ளகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு பாடம். இன்னைக்கு நடிகர்களை பத்தி தெரியும், விளையாட்டு வீரர்களை பத்தி தெரியும், எந்த காலத்துல விளையாடினாங்க, எவ்வளவு காலம் விளையாடினாங்க, எவ்வளவு காலம் நடிச்சாங்க, எதிலிருந்து எதுவரையில நடிச்சார், வரலாறு தெரியும். அவங்கள பற்றிய கண்ணியம் கல்வியில் இருக்குது. அவங்கள மாதிரி பேச தயார், அவங்கள மாதிரி உடுக்க தயார், அவங்கள மாதிரி தன்னுடைய முழு வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெரியா? எங்கட புள்ளகளுக்கு நாங்க அதை சொல்லிக் கொடுக்கல. அதனால இவங்க அந்த வழியில போக தயார் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாங்க. இந்த உம்மத்தின் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி படிக்கல. குரைம் பின் பாத்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ்ல இருக்கிறார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்காலத்தில் இஸ்லாமியர்கள் என்னென்ன நாடுகளை எல்லாம் வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு பேசிக் கொண்டு வந்தார். அதுல சொன்னாங்க, ஈராக்க இஸ்லாமியர்கள் கைப்பற்றுவார்கள், அந்த ஈராக்கில் உள்ள ஹீரா என்ற பகுதி வெற்றி கொள்ளப்படும், அந்த நாட்டினுடைய இளவரசி ஷீமா என்பவள் கைதியாக வருவாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற காலம் எப்படியான காலம்? பஞ்சம். ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னும் ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு இல்ல. நாங்கண்டா புத்திய போடுவோம், தின்றதுக்கு வக்கில்லாமிக்கிறோம். நாடு முடிக்கிறதா? புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாயால வந்தா நடந்தது போல நம்பினான். எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ண சீமாவ எனக்கு தந்திருங்களே யா ரசூலல்லாஹ். எடுத்துக்கொள்ள மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் சொன்னது போல ஈராக்
ஹீரா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. சீமா வாராங்க, இவங்க போய் கைகிட்டால புடிச்சிட்டான். கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், கனிமத்து பொருள் படை தளபதியுடைய அனுமதி இல்லாம யாருக்கும் சொந்தமாக்க இயலா. இவர் சொன்னாரு, இது கனிமத்தே இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே எனக்கு தந்துட்டான். 2 சஹாபாக்கள் சாட்சி சொன்னாங்க, எடுத்துட்டு போயிட்டார். இப்ப அந்த இளவரசியுடைய நானா வாரார், வந்து சொன்னாரு, இந்த பெண் வசதியா வளர்ந்த ஒரு பெண், அதனால இந்த பெண் உங்களோட கஷ்டப்படுவாங்க, நீங்க என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு தந்து நான் என் சகோதரியை எடுத்துட்டு போயிடுறேன். என்ன கேட்டாலும் தருவீங்களா? ஓ, என்ன கேட்டாலும் தருவேன். எவ்வளவு கேட்டாலும் தருவீங்களா? ஓ, எவ்வளவு கேட்டாலும் தருவேன். இவர் சொன்னார், எனக்கு 60 திர்ஹம் வேணும். இன்னொரு அறிவிப்பின் படி 100 திர்ஹம் வேணும். அந்த இளவரசனுக்கு இந்த 60 ஒரு கதையே கிடையாது, கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டான். சஹாபாக்கள்கிட்ட போய் இவர் போறாரு சந்தோஷமா, அந்த திர்ஹங்களை எடுத்துக்கொண்டே. என்ன நடந்துச்சு? இல்ல, இப்படிதான் சகோதரர் வந்து எவ்வளவு வேணும்னாலும் கேட்க சொன்னார். நான் 60 திர்ஹம் கேட்டேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, 60 தான் கேட்டீங்களா? 100 கேட்டு இருக்கலாம், 1000 கேட்டு இருக்கலாம், லட்சம் கேட்டு இருக்கலாம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஆகப்பெரிய நம்பர் அதுதான், அதுக்கு மேல நம்பர் இருக்குதா எனக்கு தெரியாதே. கண்ணியமானவர்களே, இலக்கம் தெரியாது, கணக்கு தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதா, நடந்தது போல நம்பினார். இதுதான் அந்த சஹாபாக்கள். இப்படித்தான் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இன்னைக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு கணக்குண்டா அவங்க எல்கேஜி யூகேஜி காலத்திலேயே பெரிய கணக்கு செய்யறாங்க, அவ்வளவு படிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். படிச்சு கொடுக்க வானம், ஸ்கூலுக்கு அனுப்ப வானம் அப்படின்ற தலைப்பில்லை. இது வேண்டியதை படிச்சு கொடுக்கலாம். படித்தவர்கள் சமூகத்துக்கு தேவை. அடிப்படையானதை மறந்துவிடக் கூடாது, அடிப்படையானதை மறந்துவிடக் கூடாது. எங்கட பிள்ளைகளுக்கு முதலாக கல்வில போடப்பட வேண்டியவைகள் இவைகள். இத போட்டு எங்க அனுப்பினாலும் அவங்கள பின்னால ஆள் போக தேவையில்ல. அவங்க ஸ்கூலுக்கு போகலாம், கேம்பஸ் போகலாம், அவங்க சருக மாட்டாங்க, வழி தவற மாட்டாங்க, பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள். ஏனென்றா கல்வி வெளிச்சமா இருக்குது, ஒரு நாளும் வழி தவற மாட்டாங்க. மூணாவது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக பிரதானமான விடயம் குர்ஆன். குர்ஆன் ஓத தெரியாத ஏராளமான பேர், வாப்பாக்கே ஓத தெரியா, எப்படி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற? குர்ஆன படிக்கணும். குர்ஆன் ஓத தெரியாம ஒரு கலிமா சொன்னவர் மௌத்தாகுவார் என்றா அவரை மாதிரி நஷ்டவாளியான மையத்தை இந்த பூமிக்கு மேல இல்ல. கண்ணியமானவர்களே, ஒரு வாப்பான்ற வகையில அந்த புள்ளைக்கு குர்ஆன சொல்லிக் கொடுக்கிறது கடமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல ஒரு வாப்பா வந்தார், வந்து சொன்னார், ஏண்ட மகன் ஏண்ட கட்டுப்பாட்டுல இல்ல, நான் சொல்றத கேட்கிறான் இல்ல, அவமதிக்கிறான். மகனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, வாப்பா அவங்கள பத்தி இப்படி சொல்றாரு. மகன் சொன்னான், சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அலைஸலில் வாலிதி ஹுக்கூகுன் அலா வலதிஹி, வாப்பாக்கு நான் செய்ய வேண்டியதை பத்தி பேசுறீங்க,
அத மாதிரி ஒரு வாப்பா மகனுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையா? சொன்னாங்க இருக்குது. என்ன இருக்குது? முக்கியமான 3 சொன்னாங்க. ஐயன் தகிய உம்மஹு வயுஹ்சின இஸ்மஹு வயுஅல்லிமஹுல் கிதாப். முதலாவது அந்த புள்ளைய முறையாக வளர்க்க நல்ல ஒரு உம்மா தேடணும். நல்ல ஒரு உம்மா தேடணும். புள்ள பிறந்த பிறகு உம்மா தேடலாம். உம்மா எப்ப தேடுற? திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால பொண்ணு பார்க்கிறோம். எனக்கு மனைவியாக இருப்பாளா என்றதை விட எந்த புள்ளைக்கு ஒரு நல்ல உம்மாவா இருப்பாங்களா? எந்த புள்ளைக்கு ரப்ப பற்றி சொல்லிக் கொடுப்பாளா? அப்படியான உம்மா இல்ல. இதனால தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க யாரோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் விட வேண்டியதா இருக்குது. 2வது சொன்னாங்க நல்ல ஒரு பெயர் வைக்கணும். 3வது குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். அந்த மகன் திருப்பி சொன்னான், அமீருல் முஃமினீன் இன்ன அபி லம் யஃஅல் ஷைஅன் மின் ذلك. இந்த வாப்பா இந்த 3ல ஒன்றையும் செய்யல. ஒரு மஜூசி பெண்ண அவர் கண்ட மாதிரி முடிச்சிட்டு வந்தார். எனக்கு ஜுவல் என்ற ஒரு பெயர் வைத்தார். துரு நாட்டம் உள்ள ஒரு காய். குர்ஆனுடைய எந்த எழுத்தையும் எனக்கு படிச்சு தரல எங்க வாப்பா. அமீருல் முஃமினீன் வாப்பாவை கூப்பிட்டு சொன்னாங்க, வகத் அகத்தஹு கப்ல அன் யஹுக்க அலை. ஓண்ட ஹக்குல உங்களோட மகன் குறை செய்யறதுக்கு முன்னால நீங்க அவரோட ஹக்குல குறை செஞ்சுட்டீங்க. மகனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முதலாவது நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. அதை செஞ்சா ஒரு நாளும் அவங்க சருக மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா வாப்பாவும் எல்லா உம்மாவும் மகனை பத்தி புள்ளகளை பத்தி தலையில கை வச்சு யோசிக்கிறோம். எப்படி இவங்களை மாத்திர? கண்ணியமானவர்களே, நாங்க செய்ய வேண்டியதை முறையா செஞ்சா எங்கட புள்ளகளை பத்தி நாங்க அலட்டிக் கொள்ள தேவையில்ல. அவங்க தானா உருவாகுவாங்க, நல்ல வழியில போவாங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆனை படிச்சு கொடுக்கிற விஷயத்துல யாரும் தவறு செஞ்சிடப்படாது, யாரும் தவறிடப்படாது. எங்கட புள்ளகளுக்கு நாங்க குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆன் இல்லாத படிப்பு என்ன படிப்பு? முதல்ல குர்ஆன். ஓலவில் எழுதிட்டு வராங்க. சூரா ஃபாத்திஹா தெரியா? சூரா ஃபாத்திஹா தெரியா? கண்ணியமானவர்களே, எங்கட புள்ளகளிட மார்க்கத்துடைய விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். நிறைய படிச்சு கொடுக்கிறோம், பல வருட காலம் படிப்புக்கு செலவழிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு மார்க்கம் தெரியா, குர்ஆன் தெரியாண்டா நஷ்டவாளி. இன்னைக்கு சில பெற்றார்கள் அவங்களோட புள்ளகளை மதரசாக்கு சேர்க்க வருவாங்க. பொதுவாகவே பெற்றார்கள் இந்த காலத்துல தன்னுடைய ஒரு புள்ளைய மதரசாக்கு சேர்க்கிறதா இருந்தா முதலாவது பாக்குற அங்க ஓலெவல் கொடுப்பாங்களா, இங்கிலீஷ் கொடுப்பாங்களா, அதை கொடுப்பாங்களா? பிளாண்டு சொல்லல, கட்டாயம் பார்க்கணும். எங்களை பிள்ளைகளுக்கு எல்லாம் வேணும். அதே பெற்றார்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகம் செய்கிறேன். எங்கட இன்னொரு பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்க்க போறோம். அந்த ஸ்கூல்ல நாங்க 5 வயசுல கொண்டு போய் கொடுத்தா 16 வயசுல திருப்பி தருவாங்க. அந்த ஸ்கூல்ல ஏண்ட பிள்ளைக்கு பாத்திகா சொல்லிக் கொடுப்பாங்களா, அத்தகையா சொல்லிக் கொடுப்பாங்களா, தொழுகிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா? ஸ்கூல் விட்டு வந்தா பகலைக்கு பிறகு அனுப்பி குர்ஆன் ஓத வைக்கவும் தயார் இல்ல. ஏண்டா டியூஷன் கிளாஸ் படிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால குர்ஆனை யோசிக்கலாம். 16 வயசாயிட்டு ஓலெவல் எக்ஸாம் எழுதிட்டாரு. பாத்திஹா தெரியா, தொலை தெரியா, வஜ்ஜஹத்து தெரியா. மதரசால ஓதுறவரு அவர் ஓலெவல் எடுக்கலன்றதுனால உலகத்துல எங்கட பார்வையில அவர் தாழ்வானவர் போல இருந்தாலும்
நாளை கியாமத்தில் வெற்றி. ஆனா படித்தவர், அவர் பட்டதாரியாக இருக்கலாம், ஃபாத்திஹா தெரியாண்டா அவர் நரகவாசி. ஃபாத்திஹா இல்லாம தொழுகை இல்ல, தொழுகை இல்லைண்டா சொர்க்கம் இல்ல. சொர்க்கத்தை இழந்து என்ன படிக்கிறோம் உலகத்துல? கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இன்னைக்கு நாங்க எல்லாருமே எங்களோட புள்ளகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், பட்டதாரிகளை ஆக்கணும் என்ற ஒரு பெரிய சிந்தனையில் இருக்கிறோம். மறந்துட்டோம் எங்களோட புள்ளகளுக்கு அடிப்படையா நாங்க எதை கொடுக்கணும், எதை கொடுக்கணும்? கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எத்தனையோ ஜனாசா, ஒரு வாப்பட ஜனாசா முன்னால கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, உம்மட ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, உம்மட ஜனாசாவ வாப்பட ஜனாசாவ மகன் தொழுவிச்சாதான் நல்லா. எல்லாரும் மகனை முன்னுக்காக்குவாங்க. கண்ணியமானவர்களே, குறைஞ்சது எங்கட ஜனாசாவை தொழுவிக்கிற நிலையில எங்கட புள்ளகளை விட்டுட்டு போகணும். எத்தனையோ வாப்பாமார் கண்மூடுறாங்க, அவங்கள புள்ளகளால அந்த ஜனாசாவை தொழுவிக்க முடியாது. தொழுவிக்கணும் என்ற பேருக்கு அவங்க வந்து தக்பீர் கட்டுறாங்க, அவங்கள தக்பீர்ல விளங்கும் இவங்கள பாத்திஹாட நிலைமை என்னான்னு. எத்தனையோ பேர் ஜனாசா தொழுவிக்கிறாங்க, அந்த தொழுக கூடாது. என்ன என்ன வளர்த்தீகிறோம் புள்ளகளை, என்ன கொடுத்தீகிறோம் புள்ளகளுக்கு? நாங்க கண் திறந்து பூமிக்கு மேல வாழ்ற வரையில எங்கட புள்ள கண்ணு மாறி வச்சு பார்த்தான் அப்படின்றது இல்ல திறமை. நாங்க கண் மூடினதுக்கு பின்னாலையும் எங்களுக்கு அந்த புள்ளையால செய்ய முடியுமானத சொல்லி கொடுத்துட்டு போகணும். ஜனாசா தொழுவிக்க தெரியாத புள்ளகளை இந்த உலகத்துல விட்டுட்டு போறோம்டா அத மாதிரி நஷ்டவாளி யாரும் இல்ல. அது ஓரளவு பரவல்ல. எத்தனையோ வாப்பட ஜனாசா கண்ணால் கண்டதை சொல்லுகிறோம். வாப்பட ஜனாசா உள்ளுக்கு மகன் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். என்ன வெளியேக்கிறீங்க? உள்ளுக்கு போகலாமே. இல்ல தொழுதுட்டு வரும் வரை இருக்கிறேன், வாங்களே தொழுவோம். தொழ தெரியாது. ஒரு வாப்பட ஜனாசாவை தொழுவிக்கிறது. இரண்டாவது ஜனாசாவ வாப்பட ஜனாசா தொழுகையில பின்னால நின்று 4 தக்பீரை கட்டி 4 தக்பீரிலையும் ஓத வேண்டியதை ஓத தெரியாதவர் வாழ்க்கையில ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டில்ல. இப்படியான புள்ளகளை நாங்க விட்டுட்டு போறோம்டா எங்களை மாதிரி நஷ்டவாளிகள் பூமிக்கு மேல இல்ல. கண்ணியமானவர்களே, நிறைய எங்கட புள்ளகளுக்காக செய்யறோம், நிறைய முயற்சி செய்யறோம், நிறைய செலவழிக்கிறோம், நிறைய படிச்சு கொடுக்கிறோம், படிக்கணும்ன்றதுக்கு நிறைய காலத்தை செலவழிக்கிறோம். அடிப்படையானதை மறந்துவிடக் கூடாது. எங்கட புள்ளகளுக்கு நாங்க கொண்டு போய் விடுற ஸ்கூல்ல இத படிச்சு கொடுக்க மாட்டாங்க என்று தெரிஞ்சா அதுக்கு வேற வழி பார்க்கணும். எந்த புள்ள படிக்கிற ஸ்கூல்ல குர்ஆனை கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஈமான கொடுக்க மாட்டாங்க, தொழுகையை கொடுக்க மாட்டாங்க, இது தெரிஞ்சா சும்மா இருக்கேலாது. ஏண்ட புள்ளைக்கு ஈமான கொடுக்கிறது ஏண்ட பொறுப்பு, குர்ஆனை கொடுக்கிறது ஏண்ட பொறுப்பு. அதுக்கு நான் வேற வழி பார்க்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இத நாங்க செய்யல இருந்தா இந்த பூமிக்கு மேல எங்கள மாதிரி நஷ்டவாளியான பெற்றார்கள் இருக்க முடியாது. எனவே தாய் தந்தை 2 பேரும் முதலாவதாக நாங்க எங்கட கல்வி சுத்தமா இருக்குதா, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரியுமா என்பதை யோசிப்போம். 2வது, ஏண்ட புள்ளகளுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறேனா, ஏண்ட புள்ளையிட கல்வில நான் வெளிச்சத்தை போட்டிருக்கிறேனா அப்படின்றத நாங்க பார்க்கணும்.
பெரும் பெரும் தலைவர்களின் வரலாறுகளை புரட்டினால், ஹலீஃபாக்களாக வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை புரட்டினால் நிறைய படிக்க வச்சாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்விடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். ஏதாவது குர்ஆனில் 2 வசனத்தை சொல்லிக் கொடுங்கள். எந்த அளவுக்கு என்றால் மிக பெரும் அநியாயக்காரனாக பெயர் போல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கூட தனது மகனை ஒரு முரப்பி இடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தான். ஏண்ட புள்ளைக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்து அனுப்புங்கள். குர்ஆன் இல்லாத உள்ளம் இந்த உலகத்திலும் வெட்ட முடியாது, ஆகிராவிலும் வெட்ட முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, குழந்தைகளுக்கு அது எங்கட அமானிதம். ஏண்ட புள்ள எனக்கு பண்ற மாதிரி வளர்ப்பேன், ஏண்ட ஸ்டைல நான் அவரை கொண்டு போவேன். ஏலா, அது பிள்ளையான வாதம். இது ஏண்ட இல்ல. அல்லாஹ் ஒரு சில வருடங்களுக்கு ஏண்ட கையில் தந்திருக்கிறார். முறையானதை கொடுத்து கல்வை பாதுகாத்து சுத்தமான கல்வாக அல்லாஹ் ஏண்ட கையில தந்தான். சுத்தமாகவே ரப்பின் கையில் திருப்பி கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக. இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்கட புள்ளகளை எங்கட கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக. எங்கட கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக. எந்த கட்டத்திலும் எங்கட புள்ளகளை எங்கட கண்ணீருக்கு காரணமாக ஆக்கிறாரே ரப்பே, அவங்களோட கல்புகளை சுத்தமான கல்பாக ஆக்குவாயாக, வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவங்க வாழ்க்கையில எந்த இடத்திலையும் சருகிற நிலைமை ஏற்படுத்திடாதே ரப்பே, உனக்கு மாற்றம் செய்யற நிலைமை ஏற்படுத்திடாதே ரப்பே, உனக்கு யாரெல்லாம் உள்ள கோபத்தை சம்பாதிக்கிற நிலைமை ஏற்படுத்திடாதே ரப்பே. துனியாலையும் வெற்றி ஆகிராலையும் வெற்றி பெற்றவர்கள் கூட்டத்தில் எங்களையும் அவர்களையும் சேர்த்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.